இங்க ஒரு முக்கோணம்னா, அங்க ஒரு முக்கோணம் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு இப்போ. இவங்க வந்து அரோரா வந்து கிட்டத்தட்ட சமாதானப்படுத்தி வைக்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. ஆதிரேக்கும், எஃப்ஜேக்கும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், பார்வதி வந்து சண்ட போட்டு தான் வந்து இந்த வீட்ல இந்த இந்த 100 நாள் வரப்போறாங்கன்னு சொல்ற எஃப்ஜே, அவரு என்ன பண்றாரு? லவ் பண்ணி, அந்த பொண்ண வெளில அனுப்பி, திருப்பி இன்னொரு பொண்ண லவ் பண்ணி, வெளில அனுப்புற சிச்சுவேஷன்ல போன பொண்ணு திருப்பி உள்ள வந்துருச்சு. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாரி டயலமால இருக்காரு அவரு. அவருக்கே தெரியல. அவருக்கு வெளியில வேற அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் வேற சப்போர்ட். ஓ! பயங்கர சப்போர்ட். அப்போ எஃப்ஜேக்கு வெளிய கேர்ள் ஃபிரெண்ட் கேர்ள் இருக்காங்க. ஃபிரெண்ட்லாம் இருக்கு. இருந்தும் உள்ள வந்து 2 ஆதிரைக்கும் கேர்ள் பாய் ஃபிரெண்ட். ஃபிரெண்ட் இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஆமா, அது இதுக்கும் சொல்லிருந்தாங்க. ஆனா வியானா மட்டும் சிங்கிள். சோ வியானாக்கு ஒரு இது வருது. அது ஓகே. ஆனா நான் கேட்கிறேன், உங்க பாய் ஃபிரெண்ட் சொன்னார்லங்க, எஃப்ஜே அவர்கள் வந்து சொன்னார்ல. இந்த மாரி வந்து பார்வதி வந்து சண்ட போட்டு, ஒருத்தவங்கள பெர்சனல் அட்டாக் பண்ணி, அப்படித்தான் மேல வராங்க. அத விட கேவலமான விஷயம் தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு ஒரு பொண்ண கேம் விளையாட விடாம, வேற மாரி அவளோட மோட்டிவ மாத்தி, அவ வந்த விஷயத்தையே மாத்தி, வேற மாரி ட்ராக்ல கொண்டு போயி, நீங்க கெட்டவரா இருக்கிறது பத்தாம, அவங்களையும் கெட்டவங்கள ஆக்கி, அவங்கள வெளில வச்சுட்டு, நீங்க உள்ள இருக்கீங்க. நான் மக்கள ஒண்ணு கேட்கிறேன். வியானா அவங்க கூட பழகுனாங்கன்னு சொல்லிட்டு, வியானாவ வந்து லீஸ்ட்ல இருந்தாங்க அன்அஃபிஷியல்ல. ஏன் அது எஃப்ஜே மேல ஏன் திரும்ப மாட்டேங்குது யாருக்கும்? எஃப்ஜே பண்றது ரொம்ப நியாயமா? அப்ப நான் கேட்கிறேன், உங்க பாய் ஃபிரெண்ட் ரொம்ப நியாயமா தான் அந்த பொசிஷன்ல இருக்காரா? இந்த 63 நாள் அவர் ரொம்ப நியாயமா விளையாடி இருக்காரா? என்ன பண்ணியிருக்காரு அவரு? பீட் பாக்ஸின்ற ஒண்ணத்த வச்சுட்டு இருக்காரு. அது மட்டும் தான் அவருக்கு இருக்கு. மத்தபடி பாட்டு எழுதுறதுல கூட ஒருத்தன இழிவுபடுத்தி நான் மேல வரமாட்டேன்ற மாரி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த வீட்ல இழிவு மட்டும் தான் அத பண்ணிட்டு இருக்காரு. அத மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் ஒரு சில பேருக்கு மட்டும் தான். ரம்யா, ரம்யாலாம் நம்மளுக்கு கெட்டவங்களா தெரியறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே எஃப்ஜே தான். எஃப்ஜே தான். ஆதிரை போன அந்த வீக் ரம்யா கூட என்ன ஆட்டம் போட்ட நீ? ரம்யா அப்புறம் என்ன சொல்லிட்ட? பழகிட்டனால ரம்யா அப்படியே வந்து உன்கிட்ட பயங்கரமான அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. நேத்து அத சொல்லிட்டுருக்காரு வியானா கிட்ட லைவ்ல உட்காந்து நைட்டு. அவ வந்து என்கிட்ட ரொம்ப இதுவா எடுத்துக்கிட்டா. அப்டின்னும்போது இப்போ ரம்யா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, "வியானா உன்னோட நல்லதுக்கு சொல்றேன். நீ அவன் கூட சேருவ. அப்புறம் ஒரு வாரத்துல உன் பேர் கெட்ட போயிரானா, அப்புறம்" அதே மாரி தானே ஹோஸ்ட் சொன்னாரு. எங்க காணாம போனீங்கன்னு கேட்கும்போது கரெக்ட்டா எடிட்டர் கேமராமேன் வந்து டக்குன்னு இவர காட்டுறாரு. எடிட்டர் சூப்பர் வேல பார்த்துருக்காருல்ல. அப்ப நம்மளுக்கு கிளியரா தெரியுதுல்ல. யாரால வியானோட கேம் காணாம போயிருக்குன்னு. அப்ப இது தெரியலையா உங்களுக்கு எஃப்ஜேவோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்கிறேன். இது தெரியலையா உங்களுக்கு? ஒரு ஒரு சேனலே காட்டி குடுக்குது. யாரால இந்த கேம் கெட்டு போகுது, அந்த பொண்ணோட கேம் கெட்டு போகுதுன்னும் போது, அது எஃப்ஜேவால தான் சேனலே காட்டுதுன்னும் போது, அத அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து ஒருத்தர் வந்துட்டாரு ஃபைனலுக்கே. ஆனா அந்த மாரி வந்து எஃப்ஜே வரக்கூடாது. அதுக்கு மக்கள் தான் வந்து முயற்சி பண்ணணும். மக்கள் தான் வந்து கமெண்ட் போடுறீங்க. லைவ்ல கமெண்ட் போடுறீங்க. ஓட் போடுறீங்க. அவங்க வந்து ஓட்டு கேட்கறாங்க. அவங்களுடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அவங்க ஸ்டோரியில போட்டு ஓட்டு கேட்கறாங்க. அந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. ஓகே பண்ணட்டும். எல்லாருக்குமே இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா இந்த கேம் பார்வதி கேம் விட இது ரொம்ப சீப்பா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப ரொம்ப சீப்பா இருக்கு.